கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து சத்தியங்களை தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். 1-3 வசனம் படியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்கள். எப்படி ஆசீர்வாதம் கிடைத்தது? இந்த எபேசியர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தபடியினால் உன்னதத்திலே இருக்கிற சகல ஆசீர்வாதத்தால் அவளை ஆசீர்வதித்தார். ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, ஜம்மு காஷ்மீர்ல எல்லா பொருளுமே சீப்பா இருக்கான், மற்ற இடங்களை பார்க்கலாம். ஏனென்றால் அங்கே அவங்க விலை குறைச்சி தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த சலுகை யாருக்கு? மற்ற மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு அல்ல, அந்த மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு சலுகை. அப்போ ஜம்மு காஷ்மீரில் இருந்தால் விலை குறைந்த பொருள்கள் கிடைக்கின்றன. இதுபோல கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா நீ உன்னதத்திலுள்ள சகல ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. முதலாவது சலுகை பெற வேண்டுமா? நீ கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். எபேசியருக்கு சொல்லுகிறார், தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தின் சகல ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் முதலாவது வர வேண்டும். நமக்குள்ள கிறிஸ்து வருவது நமக்கு தெரியும். நான் ரட்சிக்கப்படும் பொழுதே கிறிஸ்து நமக்குள்ளே வந்து விடுகிறார். கிறிஸ்து யார்? அவர்தான் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்து உனக்குள்ளே வருகிறார். நம்மில் அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் இயேசு நமக்குள்ளே வந்து விட்டார். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் போக வேண்டுமானால் யோவான் 14:20 நாம் செய்ய வேண்டும். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை அந்நாளில் அறிவீர்கள். எந்நாளில் 17 கீழே வாசிக்கும் போது சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை பெறும் நாளில் என்று விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆகையினால் கிறிஸ்துவுக்குள் நாம் போக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் போகிறோம். அப்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளே போனாலும் போதாது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் இருந்தால் அவருக்குள்ளே ஜீவிக்கலாம். இல்லாவிட்டால் லவோதிக்கா சபைக்கு சொன்னது போல இயேசு சொல்லிவிடுவார், நீ வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். வெதுவெதுப்புள்ளவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க முடியாது. கிறிஸ்து அனலாயிருக்கிறார், கிறிஸ்து பரிசுத்தமாயிருக்கிறார், கிறிஸ்து அன்புள்ளவராயிருக்கிறார், கிறிஸ்து பொறுமையும் சாந்தமுள்ளவராயிருக்கிறார். நாம அவரை போல் இருந்தால் அவருக்குள்ளே இருக்கலாம், இல்லாவிட்டால் அவர் நம்மை வாந்தி பண்ணி போடுவாரா? அவர் நம்மை வாந்தி பண்ணி போட்டால் நம்மை எப்பொழுது விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசானவன் நம்மை விழுங்கி விடுவான். அவன் விழுங்கினால் அவன் வயிற்றிலிருந்து நாம் வெளியே வரவே முடியாது. ஆகையினால் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரவேசித்தாலும் போதாது கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கும் போது உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம்.
அந்த உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் என்ன? லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் இதோ உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம் நகரத்தில் இருங்கள். உன்னதத்திலிருந்து என்ன வருகிறது? பலன். உன்னதத்திலிருந்து என்ன வருகிறது? அபிஷேகம். உன்னதத்திலிருந்து என்ன வருகிறது? பரிசுத்த ஆவியானவர். உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதற்காகத்தான் இயேசு மகா பரிசுத்த ஸ்தலம் போயிருக்கிறார். எதற்கு? அங்கிருந்து ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று அனுப்பும்படியாக. அதான் வெளிநாட்டுக்கு போறவங்க கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லி. நீங்க சொல்லி அனுப்புறதை வாங்கிட்டு வர்றாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அமெரிக்காவுக்கோ இல்லாவிட்டா சிங்கப்பூருக்கோ போகவில்லை. அவர் எல்லா வானங்களுக்கும் மேலாக சீயோன் போயிருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அங்கே என்ன இருக்கிறது? ஜப்பான் போறவங்கள்ட்ட சொல்லி அனுப்புவாங்க, நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது ஒவ்வொரு பொருளை வாங்கி கொண்டு வர சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது? அங்கே மறைவான மன்னா இருக்கிறது. உடன்படிக்கை வெட்டிக்குள்ள என்ன இருக்கு? மறைவான மன்னா. ஆகையினால சுவிசேஷத்தால் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ரோமர் 15:29 படியுங்கள். ரோமர் 15:29. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவினுடைய சம்பூர்ணமான சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தோடு வருவேன். பரிசுத்தவான்கள் வர்றாங்கன்னா என்ன? உலகத்தின் ஐஸ்வர்யத்தோடு வருவாங்க நல்ல. கிறிஸ்துவின் சம்பூர்ணமான சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தோடு வருகிறார்கள். பாச ஏசி தாமஸ் ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி சீக்கிரமாக வந்துட்டார். அப்போ நாங்கள் கேட்டோம், என்ன பாச சீக்கிரமாக வந்துட்டீங்க, உங்களை செக்கப் பண்ணலையா? என்னப்பா அவன் என்ன பார்த்தோன்னு சொல்கிறான், சார் உங்கள் பட்டியை செக் பண்ணால் ஒன்றுமே கிடைக்காது, மிஞ்சி போனால் ஒரு பைபிள் இருக்கும், வேறு தங்கமோ வைரக்கல்லோ நெக்லஸோ வேறு ஒன்றுமே இருக்காது, அதனால் நீங்கள் போங்க சார்ன்ட்டான. பரிசுத்தவங்கள் வரும் பொழுது ஆனால் அவங்களுக்கு பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? பைபிள். பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? பைபிள். நம்முடைய பரிசுத்தவங்கள் வெளியில் போகும் பொழுதும் அவர்கள் எண்ணத்தோடு போகிறார்கள். வேற ஒன்றும் வெள்ளியோ பொன்னோ வெளியேற பெற்ற வஸ்திரங்களோ அது ஒன்றும் கிடையாது. இவர்களுக்கு இருக்கிற ஒன்று சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஆகையினால் பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியர்களிடத்தில் இருக்கிறது என்னது? சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு பவுல் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வரப்போகிறேன். வேற என்ன இருக்கு? ரோமாபுரியாரை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு என்ன இருக்கிறது? ஆகையினால் இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது? உன்னதத்திலிருந்து. அந்த மறைவான மன்னா, மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பெட்டிக்குள்ள மறைவான மன்னா இருக்கு, யாரும் பார்க்கவே முடியாது. அது காலாகாலங்களில் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அது மட்டுமா, அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய சத்தம் அது ஒரு ஆசீர்வாதம்.
தேவசத்தம் கேட்குற ஒரு ஆசீர்வாதம் தான். தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உங்களோட பேசுகிறாரா, அது ஒரு ஆசீர்வாதம். தீர்க்க தரிசனம் மூலம் பேசுகிறாரா, அது ஒரு ஆசீர்வாதம். தூதுகளின் மூலம் பேசுகிறாரா, அது ஒரு ஆசீர்வாதம். கடந்த காலத்தில் கர்த்தர் என்னோட தனிப்பட்ட முறையில் பேசினார், தீர்க்க தரிசனம் மூலம் பேசினார், தூதுகளின் மூலம் பேசினார். என்ற சாட்சி உள்ளவங்க மட்டும் கரங்களை வைத்து சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது என்ன? சுவிசேஷத்தால் உண்டாகும் ஆசீர்வாதம். தேவன் தனிப்பட்ட முறையிலும் பேசுவார். அதே நேரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற மறைவான மன்னா, மறைவான ரகசியம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இன்னும் என்ன இருக்கிற கிருபாசனம், கிருபை. அந்த உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதத்தில் ஒன்று கிருபை. உங்களுக்கு தேவையான கிருபை, ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை, அது ஒரு ஆசீர்வாதம் தானே. எபிரேய நிருபக்காரன் சொல்கிறான், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் கிருபாசனத்தண்டை சேர கடவோம். அந்த கிருபாசனத்திலிருந்து இரக்கமும் வரும், கிருபையும் வரும். இரக்கம் எப்போ வரும்? ஒன்றாவது, இரக்கம் பெற வேண்டுமானால் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார். மூப்பனார்ட்டையும் பானா சிதம்பரத்தையும் நிருபர்கள் கேட்டாங்க, ஊழல் ஊழல்னு சொல்றீங்களே, திமுகவை பற்றியும் கூட ஒரு காலத்தில் நீங்கள் ஊழல் ஊழல்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி அவங்களோட கூட்டணி சேர்ந்தீங்க? அப்போ மூப்பனார் பானா சிதம்பரம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க ஊழல் செய்தாங்க தான், ஆனால் அவங்க திரும்பிட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. என்ன திரும்பிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. அதனால் ஐக்கியம் வச்சிருக்கிறோம். அப்போ எங்கேயாவது ஒரு ஆள் மனம் திரும்பினா இன்னொரு ஆளுக்கு இரக்கம் வரத்தான் செய்யுது. அது அரசியலானாலும் உலகமானால். பையனை எவ்வளோ சொல்லி சொல்லி அவன் திருந்தல்ல. ஒரு நாள் அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இனிமேலும் செய்ய மாட்டேன் என்றொரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அவன் பேரில் தாய் தகப்பமாருக்கு ஒரு இரக்கம் உண்டாகும். இதைத்தான் இயேசுநாதர் சொல்றார். தேவனுடைய வசனமும் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறதுக்கு வழி அதுதான். அறிக்கை செய்யணும், விட்டு விடணும், அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். அறிக்கை செய்து திரும்ப திரும்ப அதை செய்தால் இரக்கம் பெற முடியாது. இரண்டாவது இரக்கம் பெற வழி என்ன? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இதை பெறுவார்கள், இரக்கத்தை பெறுவார். நீங்கள் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொள்ளுங்கள், அப்படியான உங்கள் மேல் இரக்கம் கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். இந்த கிருபாசனம் இறங்குது. அடுத்தது கிருபையை தருகிறது பாருங்க. திரும்ப அந்த பலவீனங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி தேவையான கிருபையை கிருபாசனம் தருகிறது. ஆகையினால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற உன்னதத்தின் ஆசீர்வாதம் கிருபை. இனிமேல் அந்த மகா பரிசுத்தத்தில் பார்த்தீங்கன்னா உடம்படிக்கை பெட்டியானாலும் கிருபாசனமானாலும் கிருபையினாலும் பொன் 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 பசும்பொன்னால் காணப்படுகிறது. பெட்டி மரத்தால் செய்யப்பட்டாலும் பொன்னால் பொதியப்பட்டது. கிருபாசனமும் கேருபீனும் அது சுத்த பொன், அதற்குள்ள மரமே கிடையாது. அப்படியானால் இந்த 3 உபகரணங்களும் பொன் பொன் பொன், பசும் பொன். அது எதை காட்டுகிறது? மகா பரிசுத்த விசுவாசம். ஆகையினால் உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் மகா பரிசுத்த விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறது ஓம் விசுவாசம், கேட்டு விசுவாசிக்கிறதும் ஓம் விசுவாசம். அதனால தான் இயேசு சில இடத்துல சொன்னார், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. ஓம் விசுவாசத்தை வச்சு ரட்சிக்கப்படலாம், ஓம் விசுவாசத்தால் சுகமும் பெறலாம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலம் போகணும்னா ஓம் விசுவாசத்தால் முடியாது. அந்த மகா பரிசுத்த விசுவாசம் உனக்கு தரப்பட்டால் தான் நீ அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் போய் சேரலாம். அதனால் தான் லவோதிக்கா சபையை பார்த்து சொல்லுகிறார்,
நீ நெருப்பிலே புடமிடப்பட்டதான பொண்ணு என்னிடத்தில் வாங்கிக்கொள். இப்போ இயேசுவிடத்தில் அவன் கேட்கணும், ஆண்டவரே, கண்டு விசுவாசிக்கிற விசுவாசம் எனக்கு இருக்கு, கேட்டு விசுவாசிக்கிற விசுவாசம் எனக்கு இருக்கு, ஆனால் அந்த நெருப்பில் புடமிடப்பட்ட பொண்ணாகிய மகா பரிசுத்த விசுவாசம் நீ தான் தரணும்னு சொன்னால் கத்த தருவார். அது உன்னதத்துள்ள ஆசீர்வாதத்தில் ஒன்று. எனவே பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது? 10 கற்பனைகள் எழுதின 2 கற்பலகைகள். பிரியமானவளே, அது தேவன் நமக்கு தந்திருக்கிற அன்பு. சதையாகிய இருதயத்திலே அவருடைய அன்பை ஊற்றி வைத்திருக்கிறாரே, அந்த அன்பின் மூலமாய் அநேக பிரமாணங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றனவே. இந்த அன்பு, தெய்வீக அன்பு இந்த உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. இங்கே மனுஷ அன்பு கிடைக்கும், உலக அன்பு கிடைக்கும், மாம்ச அன்பு கிடைக்கும், சுபாவ அன்பு கிடைக்கும், எல்லாம் இங்கே கிடைக்கும். சுபாவ அன்பு கிடைக்கும்னா உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் நேசிக்கிற நேசம் எல்லாம் சுபாவ அன்பு. அதுக்கு பஞ்சமே கிடையாது. பஞ்சம் இருக்கா? பஞ்சமே கிடையாது. உலக அன்புக்கும் பஞ்சம் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கனால உலக அன்பு வந்து கொண்டே இருக்கும். அந்நிய அன்புகளும் வரும். ஆனால் கிடைக்காத ஒரு பொருள் தேவ அன்பு. இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு பொருள் தேவ அன்பு. இது எங்கிருந்து வருகிறது? உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். இந்த கூட்டத்தில் தேவ அன்பை பெற்றவர்கள் எல்லாம் கரங்களை வைத்து சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் அந்த 2 கற்பனைகள். 10 கற்பனைகள் அந்த நாட்களில் எழுதப்பட்டது. இப்பொழுது இயேசுவினால் 2 கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று தெய்வத்தை நேசிக்கணும், இன்னொன்று நம்மை போல பிறரை நேசிக்கணும். இனிமேல் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற இன்னொன்று செக்கனாய் குளோரி. அது வேற எங்கே இறங்காது. பிராகாரத்திலும் இறங்காது, பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்காது, பாளையங்கள்லையும் இறங்காது, எங்கும் இறங்காது. அது இறங்கக்கூடிய ஒரே இடம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ உன்னதத்திலிருந்து சகல ஆசீர்வாதம் நமக்கு தரும் பொழுது மகிமையும் ஒரு ஆசீர்வாதம் தான். மகிமை, அந்த ஆசீர்வாதம் வர வர நாம் மகிமையிலிருந்தும் மகிமை அடைந்தும் மருவப்பட்டு கொண்டே இருப்போம். நம்முடைய உள்ளான மனுஷன் மருவமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள் மரிச்சாலும் அந்த உள்ளான மனுஷன் அப்படியே போய் 3ஆம் வானம் போய் சேருகிறது. அப்போ வழங்கி கொள்ளலாம், இந்த ஆளுடைய உள்ளான மனுஷன் மருவமாயி 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 இப்பொழுது 3ஆம் வானம் போயிருக்கிறார். அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு சொல்லுவாங்க, இயேசு என்னை அழைக்கிறார், நான் போகிறேன். எவ்வளவு நிச்சயத்தோடு சொல்லிவிட்டு போகிறார். நான் பரலோகத்தை காண்கிறேன், சிங்காசனத்தை காண்கிறேன், கிரீடத்தை காண்கிறேன், மகிமையை காண்கிறேன், மகிமைக்குள் பிரவேசிக்கிறேன் என்று சொல்லி போவார்கள். அவர்கள் யார்? அந்த தினந்தோறும் மகிமை பெற்று மருவமாகிக் கொண்டே இருந்தவர்கள். இதெல்லாம் உன்னதத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம். எபேசியருக்கு பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க ஒரே காரணம் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால். ஆகையினால் கிறிஸ்துவுக்குள் அன்னைக்கு ஒருவர் சொன்னார், வெளியில் நான் வீட்டில் வாடகை இருக்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா, இப்போ எனக்கு குவார்ட்டர்ஸ் அலாட் ஆகிருக்கு ஐயா, அந்த குவார்ட்டர்ஸில் வந்த பிறகு நல்ல தண்ணி கிடைக்கிது, எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிது, நல்ல வசதி இருக்குது, இதெல்லாம் கிடைக்க காரணம் அந்த குவார்ட்டர்ஸ் உள்ள நான் வந்ததுனால என்னார். ஆனால் ஒன்று முன்னால் நான் வெளியில் இருக்கும்பொழுது கோயில் பக்கத்திலே இருந்தேன், எல்லா கோயிலையும் அட்டன் பண்ணேன், எல்லா சர்வீஸுக்கும் வருவேன். இப்போ ஒரே ஒரு கஷ்டம், கோயிலுக்கு வர முடியல. நன்மையும் தீமையும். அப்போ குவார்ட்டர்ஸுக்குள்ளே வந்ததுனால தண்ணி கஷ்டம் இல்லை, மின்சார தட்டுப்பாடு இல்லை, அங்கே ட்ரைனேஜ் பிளாக் இல்லை. இதுபோல் நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உனக்கு உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகையினால் யாராவது கிறிஸ்துவுக்குள்ளே வராவிட்டால் வந்துவிட வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வர்றது ஈஸி.
உங்கள் பாவங்களை கேட்டு மன்னிப்பு கேட்கும்பொழுது வந்து விடுகிறார். இயேசுவே வாருன்னா வருவார். ஆனால் அவருக்குள்ளே நீங்கள் வர வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலே சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி ஆசீர்வதித்தபடியினால் பவுல் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்னென்ன ஆசீர்வாதம் கடந்த காலத்தில் கிடைத்தது அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும், கிடைக்காததுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். அதனால வாழ்க்கையில ஜெபம் ஸ்தோத்திரம், ஜெபம் ஸ்தோத்திரம், அதான் ரெண்டு சட்டை. ஒரு சட்டையை அடித்து பறக்க முடியுமா? ரெண்டு சட்டையும் அடிக்கணும். இதுபோல ஒரு பக்கம் ஜெபம் பண்ணணும், ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் பண்ணணும். அது நமக்கு தேவை. ஜெபம் எதுக்கு? இதுவரைக்கும் கிடைக்காத காரியம் இது. ஸ்தோத்திரம் எதுக்கு? இதுவரைக்கும் கிடைத்த எல்லா காரியங்களுக்கும். ஆகையினால் ஒரு பக்கம் ஆண்டவர் தந்த காரியங்களை யோசித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். இங்கே உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினால் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்.